உட்கார்ந்துருந்தாலும் நான் இதே மாதிரியே இருப்பேன். என் கண்ணு கொஞ்சம் கூட இப்படி சுருங்காது. நீங்க ஏதாவது டெஸ்ட் கூட உட்காந்துருங்க, 4 நாளைக்கு உட்காந்துருங்க, நான் கொஞ்சமாவது என் கண்ணை அப்படியே வச்சுட்டேன்னா என்னன்னு கேளுங்க. சரீரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானம்மா. உங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கும் இருக்கும். இவன் மாத்திரம் எப்படி அப்படி இருக்கா, நீங்க மாத்திரம் ஏன் இருக்க முடியல? சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எப்படி? சோத்துக்கு இல்லைன்னு கஷ்டம் கிடையாது, துணிமணி இல்லைன்னு கஷ்டம் கிடையாது. புரியுதா? இத்தனை லைட்டு ஃபேன் போட்டிருக்குமே, கரண்ட் பில் கட்டணுமேங்கிற பயம் கிடையாது. புரியுதா? நான் உறங்காம தான் இருக்கிறேன். நீங்க எல்லா கஷ்டமும் வச்சுக்கிட்டு உறங்கி 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 விழுகிறீங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்றது? நீங்களும் மனுஷ பிறவிதான், நானும் மனுஷ பிறவிதான். பரமேஸ்வரனே வந்து பிறந்தா கூட மனுஷ பிறவியில் பிறந்தா அவனும் மனுஷன்தான். இப்ப என் சாமி யாரு? அந்த பரம்பொருள் தான். அவர் மனுஷனா பிறந்ததுனால அவர் எத்தனை இன்னலுக்கு ஆளானாரு. அப்படியே அவரை என்ன பூ போல வச்சுக்கிட்டாங்க? எத்தனையோ இன்னலுக்கு ஆளானாரு, என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அந்த காலங்கள் வர்றது வரைக்கும் அத்தனை சித்திரவதை அவர் அனுபவிச்சாரு. இன்னும் சொல்ல போனா 5 வயசுல இருந்து அனுபவிச்சாரு. நான் அதை பாட்டா எழுத போறேன். 5 வயசுல இருந்து சித்திரவதை அனுபவிச்சாரு. 30 வயசு வரைக்கும். அவர் என்ன, இறைவன் வந்து அவதாரம் எடுத்ததுனால அப்படியே அன்னைக்கு இருந்து அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாரு நினைக்கீங்களா? அவ்வளவு இம்சை, அவ்வளவு சித்திரவதை, அவ்வளவு சொல்லவே முடியாது வாய் திறந்து. அவ்வளவு அனுபவிச்சுதானே ஒரு நிலையை காட்டுறதுக்கு அவருக்கு அந்த டைம் வரணும் இல்லையா? நான் இந்த நிலையில இருக்கிறேன், அதுக்காக நான் பிறந்திருக்கிறேன்னு காட்டுறது கூட ஒரு காலங்கள் தேவைப்படுது. அவர் இந்த பூமியில அவதரிச்சு 32 வருஷம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த 32 வருஷத்துக்குள்ள எவ்வளவு மனிதனா பிறந்தவன் எவ்வளவு இன்னல் படணுமோ அத்தனை இன்னலும் அவர் அனுபவிச்சுதான் நான் மகாண்டா அப்படின்னு வெளிப்படுறதுக்கு அவருக்கு 32 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 32 வருஷம் கழிச்சுதான் அவர் மகானா வெளிப்பட்டாரு. இன்னும் எப்படி சொல்ல போனா 36 வயசுக்கு மேலதான் அவர் வந்து பளிச்சுன்னு வெளிப்பட்டாரு. அது வரைக்கும் சிரமம் தான் இருந்தது அவருக்கு. அப்போ அவங்களுக்கே ஒரு மனித பிறவி எடுத்து அவ்வளவு இன்னலுக்கு ஆளாகிறாங்கன்னா நம்ம இயல்பாவே மனுஷனா பிறந்தவங்களுக்கு நமக்கு எவ்வளவு இன்னல் இருக்கும் சொல்லு பார்ப்போம். அவர் மகானா வெளிப்பட்டு மகானா இருக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷங்க தொந்தரவு, மனுஷங்க பிரச்சனை தான் இருந்தது. எப்ப அவர் மகானா வெளிப்பட்டாரு மொத்த கர்மாவும் அவர் மேல சவாரியா. எப்படி? ஒட்டுமொத்த கர்மாவும் அவர் மேல சவாரியாரு மூட்டை சமக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது இன்னும் கொடுமை தானே? எப்படி? கடைசி அவர் 15 வருஷம் தான் மூட்டை சமக்காதது, மீதி நாள் பூரா மூட்டை தான் சுமந்தாரு. அவர் மூட்டை சுமக்காம இருந்தது லாஸ்டா 15 வருஷம் தான். அவர் என்ன அப்படியே அவர் நினைச்சா எதை வேணாலும் உருவாக்குற இடத்துலதான் இருந்தாரு. உருவாக்கி இருக்கலாம்ல, கோமணம் கூட இல்லாம இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா சொடக்கு போட்டா எல்லாம் நடக்கும், இப்படின்னா எல்லாம் நடக்கும். அந்த மாட்டு பட்டியல தான் படுத்து கிடந்தாரு, கயத்து கட்டுல கடைசி வரைக்கும். நம்மளாவது ஒரு ரூம்பு கட்டி அது ஒரு கட்டில் போட்டு படுத்து கிடக்குறோம், அவருக்கு அது கூட இல்லாம தான் இருந்தாரு. அப்ப அவரை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம கஷ்டப்படாம எப்படி இருப்போம்னு நமக்கு ஏன் யோசனை வர மாட்டேங்குது? அவரு மகான், நல்லவரு, வல்லவரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, சந்தோஷம்தான். ஆனா அந்த நிலைக்கு வர்றதுக்கு அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு.
இப்ப நம்ம மாத்திரம் எப்படி சுகமா எல்லாம் உடனே வாங்கிட முடியும்? அவர் மகானாக சொல்லலாம், அவர் மகானாகிறதுக்காக கஷ்டப்பட்டாரு சாமி. மகானா நீ ஆக வேண்டாம். குறைஞ்ச வச்ச குடும்ப மகிழ்ச்சியோட வாழணும்னாலும் நீ அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அந்த கஷ்டத்தை உணராம நாம வாட்டுக்கு இருந்தோம்னா குடும்பத்துல அது சரியா இருக்காது இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பண்றது? குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்றேன்னா, பெரிய அளவுல நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா அப்படியே வந்து மாடி இது கட்டி கோபுரத்துல இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். அப்படி இருக்கணுங்கிற உனக்கு வந்து ஒரு பாக்கியம் இருந்தா அது தானா வந்துடும், அது காலகட்டத்துல வந்துடும். புரிஞ்சத நான் சொல்றது? ஆனா இருக்கிறது வரைக்கும் கவனமாக குண்டில கீழே பெரிய புழு இருக்குன்னு நினைக்கேன், உட்கார முடியல. அது என்ன, அந்த குப்பை புழு ஒண்ணு இருக்குமே குப்பைமேட்டுல, குப்பைமேடு இல்ல, என்ன அந்த புழுவெல்லாம் இருக்காது. அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்க எல்லாம். அந்த மாதிரி பள்ளிமாவுக்கு புழு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க ஏதாவது.